தேன்மொழி தேன்மொழி என்னமா ரொம்ப சந்தோஷமா ஜாலியா செடிக்கெல்லாம் தெரிஞ்சுட்டு விளையாடிட்டு இருக்க? ஆப்பா ஆப்பா என்ன செடியெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கா? சந்தோஷப்பா சந்தோஷப்பா. ஆப்பா கடைக்கு போயிட்டு வந்தீங்க. சரி தன்மையிலே இந்த சாப்பாடு தண்ணி எல்லாம் எடுத்து வச்சிட்டாப்பா? சரி சரி பார்த்து எடுத்துக்கலாம்ப்பா. சரி தன்மொழி பார்த்து போயிட்டு வாங்க. போர் அடிக்கிறான். இங்க பாருங்க மச்சான். மச்சான் ஃபாலோ பண்ணலாம். பாப்பா திரும்ப மாட்டியா? திரும்ப மொபைல் எடுத்துட்டியா? மொபைல் எடுக்கணும். ஆமா இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு 16th தான். நீ வாடகை தந்துருவானோ? சரி நம்ம இன்னைக்கு சாட்டர்டே ஏதாவது கேட்டு பார்ப்போம். ஏன்னா நம்ம அவ்வளவுதான் மொபைல் எல்லாம் எடுத்துச்சுல. ஐடி கார்டு போட்டுட்டியா? ஜானுக்கு ஃபோன் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் கிளம்பிட்டாலான்னு கேட்டுக்கிறேன். சீக்கிரம் போடு. டிவி ஆஃப் பண்ணி அப்படி வர. ஜானு எங்க இருக்க ஜானு? அப்படியா எங்க இருக்கீங்க? எவ்வளவு நேரம் ஆகும் பஸ் ஸ்டாப் வரதுக்கு? சரி ஓகே நம்ம வந்து நம்ம ஆபீஸ்ல மீட் பண்ணலாம். பாய். ஜானு வந்துருவான். 5 minutesல இப்ப ஆபீஸ்க்கு வந்துருவான். సంతోషిస్తుందనే Good morning, madam. Good morning, sir. Good morning, sir. Good morning, madam. சொல்லு பானு. இல்ல ஜான் இன்னும் வரல. ஆமா அப்பா வந்துச்சு. நம்ம வெயிட் பண்ணனும் வரல. என்ன கிளம்பி பெட்ரோல் நேரம் ஆயிடுச்சு. என்னன்னு தெரியல. உனக்கு எதுவும் ஃபோன் பண்ணானா? இல்லையே இப்போ உங்கள்ட்ட எதுவும் ஜான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தானா? உங்களுக்கு என்ன ஆச்சு? தெரியல சார். அதுதான் இப்ப கால் பண்றேன். கால் பண்ணி பாருங்க. பின் போதா? பின் போகுதுப்பா. கட் பண்றாளே என்னன்னு தெரியலையே. கட் பண்றாளா? என்னன்னு தெரியலையே. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். திருப்பி கூப்பிட்டாரு. ஜானு எங்க இருக்கு ஜானு? கொஞ்சம் வெயிட் பண்ணு. 2 நிமிஷம் வெயிட் பண்ணு. இங்க ஒரு பெரிய ஒர்க் ஷாப் நடந்துச்சு. கால் பண்ணவா?
என்னடா அம்மா எதுவும் இம்பார்ட்டனா எதுவும் பெரிய விஷயமா? நாங்க யாரும் ஹெல்ப்புக்கு வரலாம்? சரி பார்த்து கேன்சல் ஆவா. பாய். என்னாச்சு பானு? தெரியல, விஷயம் சொல்ல ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னா. HR மட்டும் இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கான். சரி நான் போய் இன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். சார் Yes, come in. சார் குட் மார்னிங் சார். Good morning, ma'am. சார் ஆஃப்டர்நூன். எல்லாரும் வந்தாங்கம்மா? சார் இன்னைக்கு ஜான் வரலைங்க சார். ஏதோ ப்ராப்ளமா வரும்போது என்ன problem? கேளுங்க சார், வந்து சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் வர சொல்லிடுவாங்க சார். சரி, பாத்துங்கம்மா. இன்னைக்குள்ள நம்ம ப்ராஜெக்ட் முடிச்சாகணும். ஓகே சார். சரிங்களா? குயிக்கா வேலையை வைங்க. இன்னைக்கு 3 மணிக்கு நம்ம மீட்டிங் இருக்குமா? சரிங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ. ஜானு என்ன சொன்னீங்க? சார் ஜான் ஏதோ ப்ராப்ளம் சார். ஏதோ வரும்போது பிரச்சனை ஆயிடுச்சு. வந்து சொல்றேன் சார். சரி, அவங்க ஒர்க்கையும் கொஞ்சம் சேர்த்து பாருங்கம்மா. ஏதாவது இன்க்ரிமெண்ட் இருக்கா, பெண்டிங் இருக்கா பாருங்க. பார்த்து ஒருத்தர் ஃபாஸ்டா முடியுமா? ஓகேங்க சார். தேங்க்யூ. 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 பாய். ஹலோ சொல்லும், ஒரு நிமிஷம் கேபிள் போங்க. May I come in, sir? எஸ் கம். Sir. செல்வம், Yes, sir. ஜான் வரது லேட் ஆகுமா? அவங்க ப்ராஜெக்ட் என்ன செய்ய பார்த்து அந்த பெண்டிங்லாம் இருக்குன்னா அதை கிளியர் பண்ணி ரெடி பண்ணீங்க. இன்னைக்குள்ள நம்ம ப்ராஜெக்ட் முடிச்சே ஆகணும். Okay. ஓகேவா? Okay. அதெல்லாம் ஃபாலோ பண்ணு. Okay, sir. தேங்க்யூ. ஏய் ஜான் என்ன இவ்வளவு நேரம் சார்? என்ன விஷயம்? ஏதோ ப்ராப்ளம் சொல்றேன் கொஞ்சம் 10 நிமிஷம் சொல்றேன். சரி ஜான். ஜானு, என்ன இவ்வளோ லேட்டா வந்த? ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துச்சு. அதனால அதை பார்த்துட்டு என்னன்னு பார்த்து உங்களுக்கு சொல்ல லஞ்ச் வர சொல்லிட்டேன். சரி பாருங்க போயிட்டு வந்தா. ஓகே பாருங்க. லஞ்ச் வர ஆயிடுச்சா? ஓகே சார். வாங்க சார். வாங்க எல்லாம் சாப்பிட போலாம். சரி ஜான், சாப்பிட போலாம். ஓகே. பானு எங்க இருந்துச்சுன்னா சாப்பாடு டைம் ஆயிடுச்சுல. இன்னைக்கு லஞ்ச் வருது. சீக்கிரம் வந்த மாதிரி இருக்குல்ல ஜானு? ஆமா பாரு, நான் ரொம்ப லேட் ஆகி தானே வந்தேன். அதனாலதான் அப்படி இருக்கு. சரி நீங்க உள்ள போய்க்கோ. ஆமா நீங்க என்ன லஞ்ச் பண்ணுவீங்க? நான் இன்னைக்கு இட்லி உப்புமா. அப்படியா? நீங்கம்மா இட்லி உப்புமாவா? நீங்க சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அப்படியே அவங்க ஷேர் பண்ணிக்கோ. சப்பாத்தி சார் சார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஹாய் மேடம். ஹாய் சார். சார் நீங்க இன்னைக்கு எங்க கூட ஷேர் பண்ணிக்கிறீங்க லஞ்ச்? ஆமா மேடம். ஓகே சார். எல்லாம் நல்லா ஜாலியா இருக்கீங்க. சார் எங்க வீட்லயே மேடம் எங்க மிஸ் சமைச்சிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல மேடம். கூப்பிட தெரியும். ஓகே சார். சரிங்களா? HR பாத்துறேன். என்ன மேடம் லேட்டு? சார் ஒண்ணும் இல்ல, நான் வீட்ல இருந்து கிளம்பி வந்தேன். அப்ப அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருந்தேன். பண்ணிட்டு திடீர்னு நடந்து வந்துட்டு இருந்தாங்களா, திடீர்னு நடந்து வந்துட்டு என் பக்கத்துல 2 பேர் பக்கத்துல நடந்து வந்துட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சு. திடீர்னு எதுக்கு 2 பேர் நம்ம கூட நடந்து வந்துட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி வித்தியாசமா தோணுச்சு. நடந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பின்னாடி பேக்ல அப்படியே சின்ன என் தலைக்கு வந்து ஒரு கத்தி மாதிரி வைக்க வச்சுட்டாங்க. அப்புறம் அப்படி எனக்கு ஒன்னும் ஆகல, லைட்டா இதுதான் ஆச்சு. திடீர்னு என்ன அந்த கத்தி நம்ம வைக்கிறாங்க, இவங்க யாரு என்னன்னு நமக்கு தெரியாது. திடீர்னு ஏன் நம்ம கிட்ட இப்படி வந்து பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துட்டேன். அவங்க சடனா நான் பயந்து அவங்க கிட்ட காமிச்சிட கூடாது இல்லையா, அதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட பேக்ல வாட்டர் பாட்டில் வச்சிருக்கேன். சடனா எனக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தோணல. அதனால வாட்டர் பாட்டில் எடுத்து தெரிஞ்சு சடனா அப்படி வீசிட்டு அப்படியே உடனே அவன் சுருண்டு போய் கீழே விழுந்துட்டான். அவன் விழுந்து பக்கத்துல இருந்து பயந்து ஓடிட்டான். பயந்து ஓடுறது பக்கத்துல இருந்த மக்கள் எல்லாம் நான் போட்ட சத்தத்துல வேகமா ஓடி வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னது அவன் ஓடினவனை கேட்ச் பண்ணி முடிச்சிட்டாங்க. கீழே விழுந்தவனே தூக்கிட்டு பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு வரதுக்காக லேட் ஆயிடுச்சு. சூப்பர் மேடம். பயந்து போயிட்டு அடி எதுவும் இல்லைல, உனக்கு எதுவும் காயம் எதுவும் இல்லை. எதுவும் இல்ல, நல்லா இருக்கு. பாருங்க மேடம், ஜானு மேடம் எவ்வளவு போல்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே வந்து இவங்க தைரியத்தை நம்ம பாராட்டே ஆகணும். தேங்க்யூ சார். ஓகே மேடம். தேங்க்யூ. இதே போல நீங்களும் வந்து தைரியமா இருக்கணும்.
கண்டிப்பா சார். சரிங்க மேடம், சாப்பிடுங்க. என்னன்னு தெரியல சார். திடீர்னு மீட்டிங் வச்சிருக்காரு. எதை பத்தி பேச போறாங்கன்னு தெரியல சார். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சார்? எனக்கு என்ன காரணம் பாலு எனக்கு ஒண்ணுமே சொல்லலையே சார். சார், இன்னைக்கு என்ன நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? சொல்லுங்க மேடம். இன்னைக்கு டிசம்பர் 14 சார். ஏதாவது உங்களுக்கு தோணலையா? ஒன்றும் தெரியல மேடம், சொல்லுங்க. டிசம்பர் 14, 2012 தான் நிர்பயான்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவ படிப்பு படிச்சுட்டு இருந்தாரு ஒரு பொண்ணு. 23 வயதான ஒரு பொண்ணை பஸ்ல வச்சு பாலியல் வன்கொடுமை பண்ணின நாள் இன்னைக்கு. ஓகே மேடம். இந்த நாள்ல ஜான் இவ்வளவு தைரியமா பண்ணிட்டு வந்திருக்கிறது அதுக்கு ஒரு உதாரணமா தைரியமான ஒரு பொண்ணா இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அவ கொண்டு வந்திருக்கா. அப்படியா மேடம்? கண்டிப்பாங்க சார். உண்மையில சூப்பர் மேடம். இந்த நாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜான் இவ்வளவு பெரிய ஒரு செயலை பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒருத்தவங்க வந்து நம்ம கம்பெனில ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் அவளோட தோழின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்பட்டிருக்காரு. தேங்க்ஸ் மேம். ஆமா மேடம். இந்த பாலியல் வந்து பாத்தீங்கன்னா குற்றங்கள் வந்து நிறைய நடந்துகிட்டே இருக்கு. இது என்ன பண்ணலாம்? இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத விட எப்படி இதை தடுக்கிறது அப்படின்னு நம்ம யோசிச்சு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நிறைய வழிமுறைகள்லாம் கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம பண்ணணும். இது எல்லாமே அங்க போய் கண்டுபிடிக்கணும், இங்க போய் கண்டுபிடிக்கணும், அவங்க சொல்றது அப்படிலாம் எதுவுமே இல்லை. எல்லாமே நம்ம கிட்ட இருந்துதான் எல்லா ஒழுக்கம் எல்லாமே நம்ம கிட்ட இருந்து மட்டும்தான் வெளியில போகும். அதனால அதுக்கு தகுந்தாப்புல என்ன பண்றது அப்படிங்கறத நம்மளாம் பார்த்து யோசிச்சு எல்லாமே செய்யணும். சரிங்களா சார்? நீங்க என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. நீங்க கேட்கும் கேள்வி வந்து எப்படி தடுக்கணும்னு சொல்லி கேட்கிற கேள்வியை தான் நீங்களே கேட்டீங்க. யாரு குறை சொல்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. இதுல யாரையாவது குறை சொல்லலாம் அப்படின்னா பெண்களை சொல்றதா ஆண்களை சொல்றதா ரெண்டு பேர் மேலேயுமே நிறைய இடங்கள்ல பிரச்சனைகள் இருக்கப்ப யாருமே சொல்லவும் முடிய மாட்டேங்குது. நம்ம பெற்றவங்களை தான் நம்ம முதல் குறையா சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆமா மேடம், நீங்க சொல்றது வந்து நானும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வழிமுறையில ஒரு ஆண் ஒரு சிறந்த குடிமகனா வளர்றதுக்கு ஒரு தாய் தந்தைங்கிற வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெண்களை இப்படி மதிச்சு நடக்கணும், பெண்களை வந்து இப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் இருந்தே அந்த ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு தாய் ஒரு தந்தைங்கிறவங்க வந்து சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஒரு நல்ல வளர்ப்பு கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரும். அப்படிங்கும் போது ஒரு நல்ல ஆண் பிள்ளை வந்து எந்த பெண்ணுமே வந்து எந்த பெண்ணுக்குமே வந்து ஒரு பாதுகாப்பாக இருப்பாங்க. அடுத்ததாக ஆசிரியர்கள். இந்த பள்ளிக்கூடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு இந்த பாலியல் சமத்துவம் அப்படிங்கறத வந்து புரிய வைக்கணும். அது மட்டும் இல்லாம பாலியல் கல்வியை பத்தின விழிப்புணர்வும் கொடுக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பெண்களை வந்து ஒரு வேற்று கிரகத்தை ஒரு பெண் மாதிரி, ஒரு வேற்று குலத்தை ஆள் மாதிரி, ஒரு எதிரி மாதிரி பார்க்காம அவங்களையும் நமக்குள்ள ஒருத்தரா, நமக்கு சமமான ஒருத்தரா அவங்க வந்து சமமான நடத்தணும். சார், இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப பாலியல் சமத்துவம் சொல்றாங்க, அதே மாதிரி பாலியல் கல்வி அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே பள்ளிக்கூடத்துல இருக்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நீங்க சொல்றீங்க. அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து இப்ப இருக்க காலகட்டத்துல, இப்ப இருக்க வருங்காலத்துல இந்த சந்ததி இருக்க இதெல்லாம் சொன்னா அதெல்லாம் சரி வருவாங்க சார். கண்டிப்பா மேடம். அதாவது சில இதை வந்து பாத்தீங்கன்னா செயல்முறையில கொண்டு வரும்போதுதான் அதனோட விளைவுகள் பயன்கள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். கண்டிப்பா இது நடைமுறைக்கு கொண்டு வரும்போது கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. அதுவும் உண்மைதான். இப்ப ஏன்னா இப்ப சடனா நம்ம இதே கேள்வி நான் கேட்டேன், இது வந்து கொண்டு வந்தா சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆனா இருந்தாலுமே இது இருந்தா நல்லாவும் இருக்கும். ஏன்னா இப்ப எதுக்காக நான் பயந்தேன் அப்படின்னா, இப்ப இருக்க பசங்க எல்லாமே பசங்க பொண்ணுங்க ஒரே மாதிரி இருக்காங்க, ஒரே ஸ்கூல் ஒரே கிளாஸ்ல படிக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து அவங்க என்ன சொல்றாங்க, அப்போ அதாவது பசங்கள்கிட்ட பிள்ளைங்க பேச வேணாம் அப்படின்னு சொன்னாலே அப்பதான் அந்த பசங்களுக்கு பிள்ளைங்க மேல அதிகமான ஒரு ஈர்ப்பு ஏற்படும். அப்படிங்கிற இந்த இடத்துல நம்ம அதை சொல்லி கொடுத்தா அந்த பசங்களுக்கு அப்பட்டமா எல்லாமே தெரிஞ்சிடும். அதுக்காகதான் இந்த பாலியல் கல்வியை நம்ம சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்றீங்க. ஆமா மேடம். இப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஆணுக்கு பெண் நிகர் அப்படிங்கறத நம்ம பாலியல் சமத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். அதை புரிய வைக்கணும். சரிங்களா? அதை புரிஞ்சுக்கிட்டாலே இந்த தவறுகள் நடக்கிறது ஒரு 90% குறைஞ்சிடும். அதுக்கடுத்து அதுல இருக்கக்கூடிய சில தவறுகளை வந்து நம்ம செய்யக்கூடாது, எதிர்ப்பு பண்ணலாம் சொல்லி புரிய வைக்கும்போது புரிய வைக்கிறது அந்த பாலியல் கல்விங்கிறத ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரும். இதெல்லாம் நடைமுறைப்படுத்தும் போது பாத்தீங்கன்னு சொன்னா கரெக்டா ஒரு வழியில போகும்போது கண்டிப்பா இதெல்லாம் வந்து தவிர்க்கப்படும். புரியுதுங்களா? அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அலுவலகங்கள்லயும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அலுவலகங்களையும் வந்து பாத்தீங்கன்னா
சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு பலகை மாதிரி ஒன்று வச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குற்றங்களுக்கு என்ன தண்டனைன்னு சொல்லிட்டு அந்த தண்டனை சட்டமும் இதெல்லாம் எழுதி போட்டு அதை யாரை தொடர்பு கொண்டா அதுக்கான புகார் தெரிவிக்கலாம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு பலகை வச்சோம்னாலும் கண்டிப்பாக அலுவலகங்களையும் இது மாதிரி குற்றங்கள் நடக்காம தவிர்க்கப்படும். புரியுதுங்களா? நம்ம அலுவலகம் கண்டிப்பா இது மாதிரி அதுல விழிப்புணர்வு பலகை கண்டிப்பா வைக்கப்படும். ஓகேங்க சார். இதே மாதிரி தான் சார் ஜான் பண்ணிருப்பாங்க. எல்லாருமே ஒரு பொண்ணா இருந்தா தைரியமா பயப்படாம இருந்தாலே போதும் சார். இப்ப இவங்க போய் சடனா அடுத்து என்ன பண்ணணும்னு நினைச்சாங்க தவிர பயத்துக்கு நடுங்காம இருந்தாங்க பாருங்க. அதுதான் சார் பெரிய விஷயம். அதுதான் அந்த பொண்ணுக்கு அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இருக்காங்க. அந்த தன்னம்பிக்கை இருந்தாலே நாமளே தற்காத்து கொள்ற அளவுக்கு நமக்கு ஆயுதம் இருக்கு. ஏன்னா நிறைய இருக்கு சார். இப்ப வாட்டர் பாட்டில் எடுத்து அடிச்சிருக்காங்க. அதனால வந்து சேஃப்டி இருக்கு. அது மாதிரி உள்ள நம்ம ஏதாவது வச்சிருக்கோம். அதை வச்சு நம்ம தாக்கிட்டா அவங்கள சத்தமா பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பூச்சலுக்கு நம்ம கட்டவும் முடியும் யாரா இருந்தாலும். அப்ப அந்த தைரியத்தை நம்ம வச்சுட்டு வளர்த்துட்டாலே போதும் சார். நம்மளுடைய பாலியல் சொல்ல கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும் சார். கண்டிப்பா மேடம். இன்னொரு மொபைல் ஆப்போட SOS ஒரு ஆப் இருக்கு மேடம். அந்த ஆப்பை வந்து அவசரத்துக்கு நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து ஏற்பட போகுது அப்படின்னு நிஜமாக்கு அதை வந்து அந்த சைட்ல இருந்து ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அந்த நம்பர் நம்ம முக்கியமான நம்பர்ல வந்து அதுல கொடுத்தது ஆப்ல வந்து இன்ஸ்டால் பண்ணாவே எல்லா நம்பரும் கேட்கு. அதுபடி நம்ம கொடுத்து ஏற்கனவே ஒரு ஆபத்து ஏற்பட்டா அந்த அந்த ஆப் வந்து டச் பண்ணாலே போகுது. நமக்கு தேவையான காவல்துறைக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போயிடும். அங்கிருந்து நம்ம டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். கண்டிப்பா இந்த செயலை வந்து எல்லா பெண்களுமே வந்து கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஃபாலோ பண்ணிடலாம். என்னுடைய ஐடியாவை நான் ஒரு விளக்கம் சொல்லிக்கிறேன். இப்ப பெண்களுக்கு மட்டும்தான் பெத்தவங்க நீ 6 மணி ஆச்சு வெளியில போகாத, நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணு, இந்த மாதிரி நடந்துக்கோ, பசங்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லுறாங்க. அது ஏன் ஆண்கள் கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க? பசங்க கிட்ட நீ பெண்கள் கிட்ட இப்படிதான் நடந்துக்கணும், பெண்கள் கூட இப்படிதான் பேசணும், அவங்க ஒரு அக்கா தங்கச்சியாவோ ஒரு அம்மாவோ அவங்களுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு மரியாதை கொடுத்து தொட்டு பேசுறதையும் எந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்ற சில விஷயங்களை பெற்றவங்களே சொல்லி கொடுத்தா பசங்க ஒழுக்கமா வளர்றதுக்கு நிறைய வழி இருக்கு. கண்டிப்பா நீங்க சொல்றது கட்டாயம் அது உண்மைதான். ஏன் கேளுங்க, இப்ப ஒவ்வொரு பெண்ணுமே தன்னை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு இருக்கிற பட்சத்துல இப்ப ஒண்ணு இல்ல ஒரு பையன் மூலியமா நமக்கு ஒரு ஆபத்து ஏற்படுது அப்படின்னா உடனே அவங்க வந்து ஏதாவது நம்ம எப்படி பண்ணுவோம், எப்படி நம்ம பேச நம்ம போவோம் அப்படின்னு மட்டும் நினைக்கவே கூடாது. ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒவ்வொரு தைரியம் இருக்கு. ஏதாவது ஒரு வகை நமக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னாலே அவங்க ஏதாவது ஒரு வகையில அவங்க பாதுகாத்துக்க கட்டாயம் முயற்சி பண்ணணும். அப்படி முயற்சி பண்ணாலே ஒவ்வொரு பெண்ணும் அவங்க பாதுகாத்து அந்த ஆபத்துல இருந்து தன்னை பாதுகாத்துக்கலாம். இது வந்து எல்லாத்துக்குமே இருக்கணும். ஒவ்வொரு பொண்ணுங்களையுமே ஐயோ நமக்கு நடந்துருச்சு, நம்ம என்ன பண்ண போறோம், அப்படியே ஆயிடும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் அவங்களுக்குள்ள இருக்கவே கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா கட்டாயம் அவங்களால வந்து அந்த ஆபத்துல இருந்து மீண்டு வரவே முடியாது. அதனால எல்லா பொண்ணுங்களுக்குமே இன்னுள்ள ஒரு வீரம், ஒரு தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே இருக்கு. அதை வந்து அவங்களால வெளிப்படுத்திக்கணும். சரிங்களா? அது என்னோட கருத்து. எதனால இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை இப்ப வரையும் தொடர்ந்துட்டு இருக்கு. நிர்பயாக்கு முன்னாடியும் சரி, நிர்பயாக்கு பிறகு இன்னைக்கு தேதி வரையும் ஒவ்வொரு பெண்ணும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிட்டுதான் இருக்காங்க. ஒரு நாளைக்கு 15 பேர் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு இந்தியாவுல ஆண்டிட்டு இருக்குதான் நியூஸ்ல எல்லாம் சொல்றாங்க. அது ஏன் நம்மளால இன்னும் தடுக்க முடிய மாட்டேங்குது? அதுக்கு சரியான ஒரு சட்டங்களை வந்து ஏற்படுத்தணும், ஒரு சரியான விழிப்புணர்வு கொடுக்கணும். அதுக்கு நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். தாய் தந்தையிட்டு ஒழுக்கமான பிள்ளைங்களை வந்து வளர்க்கணும். பள்ளிக்கூடங்களை வந்து பாலியல் சம்பந்தமாக பாலியல் கல்வி இது சம்பந்தமான சட்டங்களை வந்து சரியான முறையில வந்து நடைமுறைப்படுத்தணும். இதெல்லாம் பண்ணோம்னா கண்டிப்பா வந்து பாலியல் குற்றங்கள் கண்டிப்பா குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது என்னோட சிந்தனை. சரிங்களா? ஒழுக்கமே சரியான சமூகத்தின் பார்வையை கொண்டு கண்டிப்பா இது 100% நீங்களும் வீட்டுக்கு போய் உங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைங்களுக்கு பெண் பிள்ளைங்களோட சூழ்நிலையை விலைக்கு சொல்லி அந்த பெண் பிள்ளைங்களை எப்படி பாதுகாக்கணும், எப்படி வழிநடத்தணும், எப்படி மதிக்கணும்ன்றத உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்களோட பெண் குழந்தைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபியூச்சரை வந்து கேரியரை எப்படி வந்து உயர்த்தணும்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டா அதுல தன்னை எப்படி தற்காத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கான வழிமுறைகளை வந்து உங்க பெண் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் பண்ணாதான் வரக்கூடிய சமுதாயம் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரும். சரிங்களா? நன்றி மேடம். இன்னைக்கு வந்து நல்லபடியா முடிஞ்சது. நன்றி மேடம். தேங்க்யூ. இந்த அருமையான அழகான வேலையில நிர்பயா பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த நம்மளும் கையில எடுத்துப்போம். எல்லாருமே ஆண் மகனாக பிறந்த ஆணாக இருக்கட்டும், பெண் மகனாக பிறந்த பெண்ணாக இருக்கட்டும், எல்லாருமே பெண்களை மதிப்போம், போற்றுவோம். மேடம், மீட்டிங் டிஸ்மிஸ். தேங்க்யூ. மச்சான், ரெண்டு பிள்ளைகள் இன்னைக்கு டிக்கெட் கொடுத்துக்கிட்டே இருக்கா எப்ப பார்த்தாலும். ஆமா மச்சான், குடிச்சிருந்தா மச்சான், ரெண்டு பிள்ளைகளையும் குடிச்சிடலாம் மச்சான். மச்சான் குடிச்சிடலாம், கவலைப்பட மச்சான். மச்சான் உன்னேதாப்பா. இந்த மாதிரி உன் கூட காலேஜ் போயிட்டு இருந்துச்சுல இந்த தேடி அது இறந்து வச்சாங்க தெரியுமா? அதான்ப்பா உன் கூட தான் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நீ ரெண்டு பேரும் ஒன்னா போயிட்டு இருந்தீங்க. அப்பா நேத்து நாங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரும்போது ரெண்டு பசங்க எங்க கிட்ட வம்பிருத்தாங்கப்பா. எங்களோட பையெல்லாம் பிடிச்சி இழுத்தாங்கப்பா. அந்த அக்கா அழுதுட்டே ஓடிட்டாங்க. நான் இந்த பக்கம் ஓடி வந்துட்டேன்ப்பா. அந்த அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு நினைச்சேன்ப்பா. என்னப்பா சொல்றீங்க? இறந்துட்டே சொல்றாங்கப்பா. ஐயோ அப்பா, வாங்கப்பா போய் என்னன்னு பாத்துட்டு வருவோம். சரிப்பா, வாப்பா போலாம். அப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. தினமும் அந்த அக்கா கூட தான்ப்பா போயிட்டு வந்தேன். இப்ப அந்த அக்கா இறந்துட்டாங்கன்னு நம்பவே முடியலப்பா. என்னப்பா நடந்தது அங்க? நீ ரெண்டு ஒன்னா போயிட்டு வந்து என்ன நடந்தது? அப்பா நேத்து நான் சொன்னேன்லப்பா, அந்த ரெண்டு பசங்க தான்ப்பா எங்களை பேக் பிடிச்சு இழுத்து வம்பிட்டாங்கப்பா. அந்த ரெண்டு பசங்க தான் அந்த அக்காவை ஏதாவது கொண்டிருப்பாங்கப்பா. வாங்கப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நம்ம சொல்லுவோம். அவங்கள கொண்டு ஓடுறான்னு கூட எனக்கு ஆத்திரமா தான் தென்மொழி இருக்கு. இருந்தாலும் நம்ம இருக்கிற சூழ்நிலையில கோர்ட்டு கேஸ் நம்ம அலைய முடியாது இல்லையா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்ப போனோம்னா அவங்க நம்மள கோர்ட்டு கூப்பிடுறாங்க. இந்த பிரச்சனை நம்மளுக்கு தேவையில்லைம்மா. சரி, நடந்தது இதோட மறந்துடுமா. மறந்துட்டு நீ படிக்கிற வேலைக்கு மேல் பாருமா. எப்படிப்பா மறக்க முடியும்? தினமும் அந்த அக்கா கூட தான்ப்பா நான் போயிட்டு வந்தேன். இப்ப அந்த அக்கா இல்லாதது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. என்னையும் அப்படிதானப்பா பேக பிடிச்சு இழுத்தாங்க. எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. சரிப்பா, நீ இதோட இந்த நடந்த மறந்து இது நடக்காம மாதிரி நம்ம பாத்துக்கலாம். போங்கப்பா. சரி, நான் டியூஷன் போறேன்ப்பா. கிளம்பு. படிப்பா. பச்சை சுடிதாரு. பச்சை சுடிதாரு. உனையத்தான் கூப்பிடல. பச்சை சுடிதாரு. பச்சை சுடிதாரு. உனையதான்ப்பா. ரொம்ப கூட மாட்டேங்குது. என்னங்க மச்சான்? பச்சை சுடிதாரு. உனையதான்ப்பா. கூட்ட நெரிசலை பயன்படுத்தி உங்கள் நகைகளையும் உடைமைகளையும் திருடுவார்கள். எனவே கவனமாக இருக்குமாறு எச்சரிக்கிறது திண்டுக்கல் நகர் வடக்கு காவல். சரி விடுறா மச்சான், நாளைக்கு பார்க்கலாம். பள்ளிக்கூடம் வேற முடிஞ்சு போச்சு. அவங்க இருக்காங்களா என்னன்னு தெரியலையே. ஏதாவது ஒளிஞ்சிருப்பாங்களோ, பயமா இருக்கே ரொம்ப. தேவியக்காக்கு நடந்த மாதிரி எனக்கும் நடந்துருமோ. வெளியே போவே பயமா இருக்கே. ஆளவே காணோம். நம்ம எப்படியாவது டியூஷனுக்கு ஓடிடலாம். அங்க போனா நம்ம பாதுகாப்பா இருப்போம். அதுக்கப்புறம் குறுக்கு பாதையில வீட்டுக்கு போயிடலாம். பின்னாடி வராங்களான்னு தெரியல. அப்பா 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 என்ன திரும்ப என்னமாச்சு? இவ்வளவு பதட்டம் வரலையே, என்ன ஆச்சு சொல்லுமா? அப்பா, தேவி அக்கா நானும் போயிட்டு இருக்கும்போது ரெண்டு பசங்க வந்தாங்கன்னு சொன்னேன்லப்பா. ஆமா. அவங்க இன்னைக்கு வந்துட்டாங்கப்பா. நான் ஸ்கூலுக்கு போகும்போது பஸ்ல போகும்போது என் பின்னாடியே உட்கார்ந்து என்னை கூப்பிட்டுட்டே இருந்தாங்கப்பா. ஐயோ. நான் ஒவ்வொரு சீட்டா மாறி மாறி போனேன்ப்பா. சரிப்பா. அவங்க மறுபடியும் என்ன துரத்திக்கிட்டே வந்தாங்கப்பா. நான்
என்னப்பா சொல்ற? உனக்கு இவ்வளவு துன்புறுத்தல் நடந்ததா? என்னப்பா சொல்ற? அழியாப்பா. ஐயோ, ஒரு பொம்பளை பிள்ளை தனியா போக முடியல, ஒரு பொம்பளை பிள்ளை பஸ்ல போக முடியல, ஒரு பொம்பளை பிள்ளை தனியா நடந்து போக முடியல, ஒரு பொம்பளை பிள்ளை எங்கேயுமே போயிட்டு வர முடியல. இது என்ன நடப்பா இது? இப்படி இருக்குது. ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு எப்படி நான் கஷ்டப்படுறது தெரியுதா? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வெளியே போனா என்ன நடக்குமோ ஏதாகுமோ நான் பயந்துகிட்டு இருக்கேன். ஆனா சில கையவர்கள் இப்படி பாலியல் துன்பத்திற்கு ஆளாக்க நினைக்கிறாங்களே, நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்குமா? தேர்மொழி, நீ அழுகாதமா. இனிமே நீ பள்ளிக்கூடம் போகக்கூடாது, நிறைய நடந்து போகக்கூடாது, பேருந்துல பயணம் செய்யக்கூடாது, பள்ளிக்கூடம் போகாத, டியூஷன் சென்டர் போகாத, எங்கேயுமே போகாத அப்படின்னு சொல்லி நீ நினைச்சியா? இனிமேதான் நீ போகணும். இனிமேதான் நீ பள்ளிக்கூடம் போகணும், தனியா நடந்து போகணும். உன் திறமைக்கு எங்க மதிப்பு இருக்கோ, உன் திறமை எங்க நீ வளர்த்துக்கிறோ அங்க வரை நீ தனியா வச்சு பயப்பட வேண்டாம். ஒரு ஆயுதத்தை நீ கையில வச்சுக்க, சரியா? யார் உன்னை பாலியல் துன்புறுத்த ஆளாக்க நினைக்கிறார்களோ அவர்களை நீ அங்கேயே தாக்கிவிடு. நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குவோம், நீ அந்த தீர்ப்பு வழங்க வேண்டும். அப்பதான் உன்ன மாதிரி பெண்கள் தனியாக நடமாட முடியும், சரியா? நீ பயப்படாத, ஸ்கூலுக்கு போ. இந்த இது பெப்பர் ஸ்ப்ரே. யாராவது உன்னை அந்த 2 காய் பசி வருவாங்க, அவங்க வந்தாங்கன்னா அவனை தொட நினைச்சாங்கன்னா கண்ணுல ஸ்ப்ரே அடிச்சுடு. பக்கத்துல ஏதாவது கட்டை கிடைச்சிச்சுன்னா எடுத்து ஒரே போட்டு விட்டுவா. வீர பெண்மணியா நீ எழுதுவா. எதுக்கு பயப்படாத, சரியா? நம்ம தென்மொழி, நீ ஸ்கூல்ல சிரமம் கத்திருக்கீங்களா? அந்த சிரமத்தை நீ பயன்படுத்தி உன் தற்காப்புக்காக நீ அந்த சிரமத்தை பயன்படுத்து. அந்த கண்டு காலி பசங்க உன்னை பின்தொடர்ந்தாங்கன்னா இந்த பெப்பர் ஸ்ப்ரே கண்ணில் அடிச்சுட்டு உன் சிரமத்தால அவங்கள அட்டாக் பண்ணிடு, சரியா? சரியாம்மா, பயப்படாத. நீ தைரியமா ஸ்கூலுக்கு போ, சரியா? நான் சொன்னது அப்படியே ஃபாலோ பண்ணு. சரி, போயிட்டு வாமா. மச்சான், அந்த பஸ்ல நம்ம விட்டோம்னா அந்த பொண்ணு வருதுடா மச்சான். இன்னைக்கு 2 மச்சான். புடுறா. கண்ணு எரியுது. உங்களை மாதிரி இருக்க ஆண்னாலதான் எல்லாரும் ஆண்களுக்கும் கெட்ட பேர் வருது. எனக்கு சிலம்பம் கத்து கொடுத்தவரும் ஒரு ஆண் தான். ஆனா உங்களால ஆண் நமக்கு கெட்ட பேர் தான். அப்பா அப்பா அப்பா, சொல்லுமா. மாதிரி இன்னைக்கு அந்த 2 பேர் வந்தாங்கப்பா. நான் டியூஷன் போயிட்டு வரும்போது அவங்க பின்னாடியே வந்தாங்க. ஆனா நீங்க கொடுத்த தைரியமும் என்னோட தற்காப்பு கலையும் தான்ப்பா இன்னைக்கு என்னை காப்பாத்திருக்கு. இல்லைன்னா நானும் தேவியக்கா மாதிரி ஒரு நிலைமைக்கு தான்ப்பா போயிருப்பேன். சூப்பர்மா, இதான் எதிர்பார்த்தோம். ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த மாதிரி தைரியம் இருக்கணுமா? தப்பு பண்ற உனக்கு பாலியல் துன்புறுத்தல் பண்ணாங்க அந்த 2 பேரு, அவங்களுக்கு தப்பு செஞ்சா நீதிமன்ற தீர்ப்பு வழங்குறத விட ஒன்ன மாதிரி ஒவ்வொரு பெண்களும் தனியா அவங்களுக்கு அங்கனக்குள்ளே ஒரு தண்டனை கொடுத்து தீர்ப்பு வழங்கினா அதான் சிறந்த தண்டனை. அப்படி ஒவ்வொரு பெண்களும் பண்ணாங்கன்னா இந்த நாட்டில் பாலியல் வன்புணர்வு அதிகமா நடக்காதுமா. ஒவ்வொரு பெண்களும் இந்த மாதிரி தைரியமா இருக்கணும். இப்ப உனக்கு நடந்த மாதிரி இப்ப 7 மணிக்கு நீ டியூஷன் முடிஞ்சு வந்தேனம்மா, அதே மாதிரிதான் இதே நாள் டிசம்பர் 2012 16ஆம் தேதி நிர்பயா என்ற ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி தனியா பேருந்துல வரும்போது பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கி அந்த பெண்ணை கொலை செய்யப்பட்டார். அந்த பெண் அன்று கொலை செய்யப்பட்டதற்கு காரணம் என்னவென்றால் அவளால் தப்பிக்க முடியவில்லை, என்ன செய்வது என்று தெரியவில்லை. இன்று நீயோ தைரியமாக அவர்களை அடித்துவிட்டு, கண்ணில் ஸ்ப்ரே அடித்துவிட்டு அவர்களை உன் தற்காப்பு கலையை பயன்படுத்தி அவர்களை தாக்கிவிட்டு வந்திருக்கார். அதுதான்மா ஒவ்வொரு பெண்களுக்கு வேணும். சூப்பர்மா, பாராட்டுமா. இந்த நாள்ல இந்த நிர்பயா அந்த மாணவி இறந்தாங்கல்ல, அவங்களை நினைச்சு நம்ம மௌன அஞ்சலி செலுத்தலாமா?
பெண்களை மதிப்போம், பெண்களை பாதுகாப்போம், பெண்களை போற்றுவோம்.